ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் எனக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா காயின் கிரேஸுங்கிற ஒரு ஏர்னிங் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஏர்னிங் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ரியலி வந்து உங்களுக்கு ஆன்லைனில் மணி ஏர்னிங் பண்ணி தருதா இல்லைனா ஃபேக் லிஸ்ட்டில் இந்த ஆப் ஒன்று அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இதில் எப்படி ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும்னா நீங்கள் வந்து உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட், அதாவது உங்களோட ஜிமெயில் ஐடி மூலமாகவே ஒரு அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் என்னென்னா வேறு எதுவும் கிடையாது. இதில் 2-3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா டெய்லி செக்இன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு டாலர் சிம்பிளை 446ன்னு போட்டிருக்கும். ஸோ இந்த மாதிரி டெய்லி செக்இன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் டாலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் வாட்ச் வீடியோஸ்ன்னு இருக்கும். நீங்கள் வாட்ச் வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பார்க்குற வீடியோஸ் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன ஒரு டாலர் வந்து கலெக்ட் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் கார்டு இதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணும்போது அதில் ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க. ஒரு வாட்டி தான் ஸ்க்ராட்ச் பண்ண முடியும் ஒன் டேக்கு. அது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கலெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் லக்கி ஸ்பின் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 வாட்டி நீங்கள் வந்து லக்கி ஸ்பின் பண்ண முடியும். அதன் மூலமாக உங்களுக்கு மேலே அமௌண்ட் ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளே கேம்ஸ் அண்ட் ப்ளே குவிக் இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கேம்ஸ் இருக்கும். அது நீங்கள் ப்ளே பண்ணுறது மூலமாக ஒரு கொஞ்சம் காயின்ஸ் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் டைப்பிங் டாஸ்க்னு ஒன்று இருக்கும். அதில் ஒரு லெட்டர் பேர் மாதிரி ஒன்று காமிப்பாங்க. அதை ப்ராப்பராக பார்த்து டைப் பண்ணால் அதுலேயும் வந்து கொஞ்சம் காயின்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் தான் ஆகுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 406 வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். 406.0 காயின்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கேன். சரி, நான் இப்போ இதை வித்ட்ரால் பண்ண போகிறான்னு மேலே டேஷ்பாரை போட்டு வித்ட்ரால் கொடுத்துட்றேன். வித்ட்ரால் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு 446 அவ்வளோ வந்துருச்சு. நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதில் 2-3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பேபால், கூகுள் பே, யூபிஐ ஐடி, பேடிஎம் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து கேஷாக கிடைக்குமான்னு கேட்டால் கேஷாக தரமாட்டாங்களாம். அவங்க சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெடீம் கோடாக தான் தருவாங்களா. இப்போ சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் வந்து ஏதாவது ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி நான் இந்த கூகுள் ப்ளே இருக்குல்ல அதை கிளிக் பண்ணி நான் வந்து ரெடீம் பண்ணுறதுக்கு போகிறேன். இப்போ 400 இருக்குன்னு போகணுன்னா இந்த 400 ரூபா நீங்கள் வந்து 446 இருக்கிறது காயின்ஸ் தான், ரூபா கிடையாது. சரியா, நான் அந்த 400 ரூபாயை சம்பாதிக்கணும்னா நான் வந்து 13,499 காயின்ஸ் அந்த எல்லோ டாலரில் இருக்குல்ல அந்த காயின்ஸை ஏர்ன் பண்ணால் மட்டும்தான் இந்த 400 ரூபாய் சம்பாதிக்க முடியும். அப்போ நான் இது வரைக்கும் ஏர்ன் பண்ணது 446 ரூபாய் காயின்ஸ். அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த 13,499 காயின்ஸை நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகணும். அது மட்டும் இல்லை, இதில் நீங்கள் எந்த ஒரு ஆப்ஷனை இங்கே பாருங்கள், நான் எனக்கு இவ்வளோ தான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் 15 நிமிஷத்துக்கு இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன். பட் என்னென்னா இதை நான் ஒவ்வொரு வாட்டி போகும்போது ஒரு ஆடு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மினிட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஆகிட்டு இருக்குது. அதாவது ஒவ்வொரு ஆப்ஷனையும் நான் கிளிக் பண்ண 1 மினிட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆடு வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஆகிட்டே இருக்குது. ஸோ இதன் மூலமாக பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு செக்ஷனை கிளிக் பண்ணாலுமே ஆடு ப்ளே ஆகிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒன் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டெடு. இப்போ ஒரு லக்கி ஸ்பின்னா ஒரு 6 வாட்டி தான் ஸ்பின் பண்ண முடியும். ஸ்க்ராட்ச் கார்டுனா ஒரு வாட்டி தான் நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ண முடியும். வாட்ச் வீடியோனா ஒரு 2-3 வீடியோஸ் தான் பார்க்க முடியும். செக்இன்னா ஒரு வாட்டி தான். ப்ளே கேம்னா ஒரு 2-3 வாட்டி. நீங்கள் ப்ளே கேம்னா ஒரு 2-3 வாட்டினா உங்களுக்கு தலைவலியை வந்துடும். அந்த அளவுக்கு ஆட்ஸ் வரும். அதுக்கு மேலே நீங்கள் ப்ளே பண்ணவே முடியாது. அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கிட்டத்தட்ட 13,000 பக்கத்தில் நீங்கள் போகணுன்னா அந்த 400 ரூபாய் ஏர்ன் பண்ணுன்னா உங்களுக்கு எத்தனை நாள் ஆகுங்கிறத நீங்கள் யோசிங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெடீம்ங்கிற ஆப்ஷன் இதை மாதிரி எக்கச்சக்க ஃப்ராட் ஆப்புகள் கொண்டு வந்த ஒரு செக்ஷன் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் ரெடீம் பண்ணுறது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக வந்து வராது. ஏன்னா ஸ்டார்டிங் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 10,000 பேர் தான் டவுன்லோடே பண்ணியிருக்காங்க. இதை அப்டேட் பண்ணியே February 9 அப்டேட் பண்ணியிருக்காங்க. 10,000 பேர் பக்கத்தில் தான் டவுன்லோடே பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்ச நாள் போக போகனா இதே மாதிரி டைமை ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணி நிறைய முட்டாள் யூடியூபர்ஸ் ஏற்கனவே சொல்லுவேன்ல அதே மாதிரி முட்டாள் யூடியூபர்ஸ் எல்லாம் இதை பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ ப்ரொமோட் பண்ணுறதை பார்த்து நம்பி நிறைய பேர் வெறிக்க கேம் ப்ளே பண்ணி செக்இன் பண்ணி வாட்ச் வீடியோ பார்த்து ஒரு 13,000 14,000 அந்த அளவுக்கு காயின்ஸை கொண்டு வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் வித்ட்ரால் ஆப்ஷன் போனால் வித்ட்ராவல் ஆகாது. ஏன்னா தொடக்கத்தில் இந்த ஃப்ராட் ஆப்புங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும்னா 2-3 டெமோ வீடியோக்காக வித்ட்ரால் ஆப்ஷன்லாம் கொடுத்து வச்சுருப்பாங்க. போக போக பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனே இருக்காது. நீங்கள் கிளைமே பண்ண முடியாது. கேட்டால் ப்ராசஸிங் நீங்கள் பண்ணது ஏர்னிங்கே கிடையாது அப்படிங்கிற ஒரு உருட்டு வேலையை வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்கும். ஸோ தயவு செய்து நான் சொல்கிறேன், இந்த மாதிரிப்பட்ட ஏர்னிங் ஆப்பை போய் நீங்கள் வந்து நம்பாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் கிளிக் பண்ணும்போது எக்கச்சக்கமான ஆட்ஸ் வருது. இதில் வர ஆட்ஸை நம்ம பார்க்குறதால இந்த கம்பெனிஸுக்கே இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு போகுது. அந்த விளம்பரத்தை நம்ம பார்க்க வைக்கிறதுக்கு, அதாவது நீங்கள் ஒன் டைம் கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு 10 ஒர்க் பண்ணுறதுக்குள்ளே ஒரு 50 ஆட் பார்த்துருவீங்க. ஸோ 50 ஆட் பார்த்தாலே அவனுக்கு போதும். இந்த மாதிரி ஒரு ஒன் டேக்கு வந்து ஒரு 100-200 பேர் பார்த்தாலே அவனுக்கு ஒரு சரியான அமௌண்ட் கிடச்சிடும். நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் ஆகும்போதே உங்களுக்கு இது ஃப்ராட் ஆப்னு தெரிஞ்சு வெளியில் போயிடுவீங்க. பட் இதனால் நீங்கள் பார்த்த ஆடுக்கான அமௌண்ட் வந்து அவனுக்கு போய் சேர்ந்துடும். நீங்கள் வெளியில் போனால் என்ன, போகாமல் போனால் என்ன, ஒன் டேக்கு ஒரு 100 பேரை கணக்கு போடுங்க.
சரி ஒரு 100 பேரா ஒரு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இந்த ஆப்பை நம்பி ஒரு நாளைக்கே ஒரு வீடியோ வந்து 1000 பேருக்கு மேலே பார்க்குறேன். அப்போ எத்தனை பேர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள் ஒரு வீடியோஸு. அதனால் தயவு செய்து இந்த மாதிரிப்பட்ட ஃப்ராட் ஆப்பை நம்பி நீங்கள் உள்ளே போகாதீங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுற டைம் வேஸ்ட்டு, ஆடு பார்த்து மண்டை வலி தான் வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ தான் ஏர்ன் பண்ணாலும் அதை ப்ராப்பராக வித்ட்ராவல் பண்ண முடியாது. ரெடீம் ஆப்ஷன் வச்சுருக்கா. ஸோ இதில் ரெடீம் கோடு கூட உங்களுக்கு கிடைக்காது. தொடக்கத்தில் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும், பட் நோ யூஸ். பட் இதில் நிறைய யூடியூபர்ஸ் எக்கச்சக்கமாக அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணி வித்ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஃப்ராடு வேலை தான். சம்டைம்ஸ் இந்த ஆப்பை ப்ரமோட் பண்ணுறதுக்காக அவங்களே வந்து வீடியோஸை மேக் பண்ணி அவங்க சைடில் கொடுக்குறது தான். ஸோ அதுவும் ஒரு கேட்டகரி. அப்படி கொடுத்து ப்ரமோட் பண்ணி நம்மளை வந்து உள்ளே கொண்டு வராங்களாம். நம்மளை கொண்டு வந்துட்டு நம்மளை வச்சு செய்கிறது தான் அவங்கள வேலை. ஸோ தயவு செய்து இந்த மாதிரிப்பட்ட இந்த காயின் கிரேஸுங்கிற ஃப்ராட் ஆப்பை வந்து நம்பி உள்ளே போய் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோ நல்லா கன்டினியூ பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.